இன்னைக்கு நடந்த ஒரு தரமான முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு 2 கடை இருக்குது. அந்த கடைக்கு முன்னாடி அது மரக்கடை, இது வந்து வாட்டர் வாஷ் கடை. நான் வந்தது ஆக்சுவலாக மரக்கடைக்கு தான். அங்கே லோடு வண்டி ஒரு வண்டி ஏற்றிக்கிட்டு இருந்துச்சு. சரிண்ணா நம்ம வண்டியை ஓரமாக அப்படி ஏற்றி போட்டுட்டு உள்ளே போய் அந்த வண்டி லோடு ஏற்றுற வரைக்கும் நின்றுட்டு எவ்வளோ மரங்கள் இருக்குது வண்டியை ரிவர்ஸ் பண்ணி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர்றக்குள்ளேயும் காரை தூக்கிட்டாங்க. காருங்கிறதுனா பிக்கப்பை தூக்கிட்டாங்க. வண்டியை காணா. நானும் தேடிட்டு அங்கிட்டு போய் எவனும் எடுத்துக்கொண்டு நிப்பாட்டி வச்சிட்டானா, நம்ம தெரிஞ்ச டிரைவர் எவனும் தூக்கி ஒழிச்சு வச்சு விட்டானான்னு தேடிக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்தா வாட்டர் வாஷில் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே தான் நிற்கிதான்ட்டு உள்ளே போய் கேட்டால் உங்கள் ஓனர் கழுவ சொன்னார். கழுவி முடிச்சக்கப்புறம் ஓனர் காசை போட்டு கேட்டால் அவர் பிடிச்சி குளம் கோத்திரத்தெல்லாம் வச்சு ஏறி திட்டி முடிச்சிட்டான் மனுஷன். இவங்கள்ட்ட போய் நீங்கள் எதுக்குங்க வண்டியை கழுவுனீங்க, ஓனர் தான் சொல்லலையாமலன்னு. இல்லை இப்போ உங்கள் ஓனர் தான் சொன்னாருன்னு கேட்டால் எந்த ஓனருன்னு கேட்டால் 2 வண்டிக்கு ஒரே பேர் தான் வச்சுருக்காங்க, வண்டி நம்பர் மட்டும் வேறு. அந்த வண்டிக்கு வேறு நம்பர், இந்த வண்டிக்கு வேறு நம்பர். ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா, வண்டி கழுவியாச்சு தம்பி பக்காவாக இருக்குது சூப்பராக. அவன் கழுவுனதை தான் பேசுனானே தவிர என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கலை. சரி இந்தா போய் தொலை 400 சொல்லி இன்றைக்கி வாங்கின சம்பளத்தை அவன் தலையில் விட்டு அழுது விட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தால் இவன் ஆசாரி அள்ளி போட்டு அடித்து 1 மணி நேரத்தில் கழுவுன வண்டியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டார். இன்றைக்கி வந்து என் சம்பளம் போனதான் மிச்சம். தயவு செஞ்சு ஒரு கடைக்கு முன்னாடி நிப்பாட்டுறோம்னா அது என்ன கடைங்கிறத பார்த்துட்டு நிப்பாட்டுங்க. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன சம்பவம் வேணாலும் நடக்கலாம். இன்றைக்கி எனக்கு நடத்திட்டாங்க.